நேற்று தான் வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க தாவேக்கா வெள்ளை அறிக்கை வெளியிட்டோன்னா திமுக தரப்புலேருந்து ஒரு கடும் எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஸோ அந்த எதிர்பார்ப்பு வீண் போகலை. முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர் தான் நிதியமைச்சராக இருந்தார் திமுகவில். இன்றைக்கி அவர் கொந்தளித்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். இந்த விஷயத்தை அப்படியே டோட்டலாக டிசைன் மாற்றி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் ஏன் திமுக மட்டும் கேட்டீங்க, ஏன் அதிமுக ஆட்சியில் நடக்கலையா, அவங்க கடன் வாங்கலையா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். இப்போது நீங்கள் தாவேக்கா அரசு பொறுப்பேற்றுட்டீங்கல்ல, நாங்கள் வாங்கின அந்த 10 லட்சம் கோடின்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் 20 லட்சம் கோடி கடனோட தான், ஒருவேளை நீங்கள் 5 வருஷம் ஆட்சி பண்ணிங்கன்னா 20 லட்சம் கோடி கடனோட தான் நீங்கள் வெளியே போவீங்க, பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சவாலாக விடுறாரு. தமிழ்நாட்டு மக்களோட கவலை என்ன தெரியுமா? ஏண்டா இவ்வளோ கடனை வச்சுக்கிட்டு, இவ்வளோ விஷயங்களை வச்சுக்கிட்டு இப்போ இலவசம்னு எல்லா கட்சியும் அறிவிக்கிறீங்களே, எப்படி கொடுப்பீங்க? ஸோ எல்லாமே இங்கே கனெக்டடாக இருக்குது அப்படிங்கிறதா இப்போ நிதர்சனம். அப்போ திமுக நீ கடந்த ஆட்சியில் இந்த மாதிரி நடந்திருக்குங்கிறத புதிதாக வந்த தாவேக்கா நீ வெளியே எடுத்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் கண்டிப்பாக இந்த வெள்ளை அறிக்கைங்கிறது தமிழக அரசியலில் ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணியிருக்கு. குறிப்பாக திமுக உண்டு பண்ணியிருக்குன்றது தெளிவாக தெரியுது. கல்யாண விழாவுக்கு போயிருக்காங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, திமுக வளர்ந்ததே கல்யாண வீடுகளில் பேசி தான் வளர்ந்தாங்கலாம் சொல்லுவாங்க. அதாவது கல்யாண வீட்டுக்கு போய் அந்த மணமக்களை வாழ்த்துறாங்களோ இல்லையோ, தாவேக்கா பற்றி ஒரு 4 வார்த்தையை பேசிட்டு வரணுங்கிறது திமுகவுடைய ஒரு கொள்கையாக, இப்போ புது கொள்கையாக மாறி இருக்கு. அவர் ஆட்சியில் குறை இருக்கா, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, அதை எதிர்கட்சியாக எதிர்க்கிறீங்களா, சூப்பர். ஆனால் இப்படி மேடை போட்டு பேச என்ன ஆகுது அப்படின்னா, தாவேக்கா ஒரு பக்கம் சத்தமே இல்லாமல் அது பாடு வளர்ந்து போயிட்டே இருக்குது. எந்த சத்தமும் இல்லாமல் அது பாடு பொறுமையாக அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்குது. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நேற்று தான் வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க தாவேக்கா வெள்ளை அறிக்கை வெளியிட்டோன்னா திமுக தரப்புலேருந்து ஒரு கடும் எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஸோ அந்த எதிர்பார்ப்பு வீண் போகலை. முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர் தான் நிதியமைச்சராக இருந்தார் திமுகவில். இன்றைக்கி அவர் கொந்தளித்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். நான் அந்த பேட்டியை பார்க்க போகும்போது ரைட்ரா, இப்போ வெள்ளை அறிக்கையில் ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி கடன் வாங்கியே ஆட்சி நடத்தியிருக்காங்க. மின் வாரியத்தில் கடன் இருந்திருக்கு, போக்குவரத்து கழகத்தில் கடன் இருந்திருக்கு, இப்படி கடன் வாங்கியே அவங்களுடைய அன்றாட செலவுகளையே தமிழ்நாடு பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லி திமுக மேலே பயங்கரமான குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்களே, இவர் இன்றைக்கி டேட்டாவோடு அடிக்க போகிறாரு, நாங்கள் எதுக்காக எங்கெங்கே எவ்வளோ கடன் வாங்கலாம் சொல்ல போகிறாருன்னு சொல்லிட்டு நானும் போய் ஆர்வமாக பார்த்தேன். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த விஷயத்தை அப்படியே டோட்டலாக டிசைன் மாற்றி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் ஏன் திமுக மட்டும் கேட்டீங்க, ஏன் அதிமுக ஆட்சியில் நடக்கலையா, அவங்க கடன் வாங்கலையா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். ஓகே, அப்போ அதையும் சேர்த்து நம்ம சொல்லியிருக்கணுமே, அதை சொல்லாமல் விட்டாங்களே, தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவங்க வான வேடிக்கை மாதிரி, அதாவது ஒரு பயங்கரமான அறிவிப்புகள்லாம் கொடுத்துட்டாங்க, தேர்தல் வாக்குறுதிகளாக. அதை எப்படி இப்போ கொடுக்க முடியாது, கஜானா காலியாக இருக்குது. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இவங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. வெள்ளை அறிக்கை மூலயமா எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது பாருங்கள், நாங்கள் எப்படிங்க நீங்கள் கேட்டதெல்லாம் நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னு தப்பிக்கிறதுக்காக இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, சரி, நீங்கள் வாங்கினீங்களா சார் அந்த 13.18 லட்சம் கோடி கடன் வந்திருக்கு, இது என்ன காரணம், எதுக்காக வந்திருக்கு அப்படிங்கிறதான் நம்ம கேள்வியாக இருக்குது. ரிப்போர்ட்டர்ஸும் அதான் கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி கலைஞர் ஆட்சி காலத்துலேயும் சரி, ஜெயலலிதா ஆட்சி காலத்துலேயும் சரி, கடன் அப்படிங்கிறது விகிதாச்சாரம் மாறிக்கிட்டே வரும். அதாவது பார்த்திங்கன்னா 1 கோடி 2 கோடி 3 கோடி அப்படின்ற மாதிரி இந்த லட்சம் கோடிங்கிறது மாறிட்டே வரும். அப்படி வரும்போது 2021 4 லட்சம் கோடி சில்லறையாக இருந்தது. 2026 முடியும் போது பார்த்திங்கன்னா அது 10 லட்சமாக மாறி இருக்குது. இது அவ்வளோதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலி என்னங்கன்னா, 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கூடும்போதே இங்கே நிறையா சொன்னாங்க, என்னங்க இவ்வளோ கோடி கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரேடியாக 4 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்கன்னா எதுக்காக வாங்கினீங்க அப்படிங்கிறதுக்கு சுத்தமாக அந்த பேட்டியில் பதிலே கிடையாது. முழுக்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாவேக்கா அரசு அவங்களுடைய வேலையை சரியாக செய்ய முடியாமல் திசை திருப்பதுக்காக தான் பண்ணுறாங்க, மற்றபடி ஒன்றுமே கிடையாது சொல்லிட்டு ஒரு சவாலும் விட்டுருக்காரு. என்னென்னா, இப்போது நீங்கள் தாவேக்கா அரசு பொறுப்பேற்றுட்டீங்கல்ல, நாங்கள் வாங்கின அந்த 10 லட்சம் கோடின்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் 20 லட்சம் கோடி கடனோட தான், ஒருவேளை நீங்கள் 5 வருஷம் ஆட்சி பண்ணிங்கன்னா 20 லட்சம் கோடி கடனோட தான் நீங்கள் வெளியே போவீங்க, பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சவாலாக விடுறாரு.
ஒருவேளை நீங்கள் வந்து நாங்கள் வாங்கின கடனை விட கம்மியாக வாங்கியிருக்கீங்க, இல்லை நாங்கள் வாங்கின கடனை தாண்டி எதுவும் வாங்காமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் வந்து என்னுடைய அடிப்படை பொறுப்பில் தான் நான் வெளியே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பெரிய சவால் ஒன்று விட்டுருக்காரு. தாவேக அரசு மேலே நான் பகிரங்கமாக சவால் விடுறேன், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து கடந்த கால பட்ஜெட்டில் படித்ததுங்க, அதை திரும்பி வந்து ஒரு படிச்சுட்டு போயிருக்காரு. இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிறதான் வந்து அவர் கேட்குறாரு. அவர் கேட்குறதுல சில விஷயங்கள் நியாயம்னு வச்சுக்கலாம். பட் நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா, மக்களாகி நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் என்னென்னா, இப்போது தாவேக அரசு கொடுத்துருக்கக்கூடியது என்னென்னா ஒரு வெள்ளை அறிக்கை. நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களால பண்ண முடியாதுன்றதுக்கு ஒரு ஆயுதமாக இதை பயன்படுத்திப்பாங்க, ஒரு கேடையை மாதிரி வச்சுப்பாங்க. நீங்கள் பாருங்கள் மக்களே, கஜானா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஆனால் அதில் இன்னொரு மென்ஷனும் பண்ணியிருந்தாங்க, வருமானத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க திமுக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது ஏன் வருமானத்தை பற்றி யோசிக்காமல் கடன் வாங்கி மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், கடன் வாங்கி மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் கட்டுற வரி பணத்தை தான் நீங்கள் திரும்ப வட்டியாகவும் கட்டியிருக்கீங்க, அரசு செலவுக்கும் யூஸ் பண்ணியிருக்கீங்க. யாரும் வந்து உங்கள் பையிலேருந்து யாரும் எடுத்து போட்டு பண்ணலை. அப்போ நிதி நிலைமையை சரியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா வரவு செலவு கணக்கு கரெக்டாக இருக்கணும். அப்போ புதிய திட்டங்கள் இங்கே லான்ச் பண்ண முடியலை, மக்களுக்கு நல்லது பண்ண முடியலை அப்படின்னா அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல லீக்கேஜ் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு கனிம வளத்திலேருந்து ஒரு லாபம் வருது அப்படின்னா அங்கே ஒரு லீக்கேஜ் இருக்குது. இப்போ ஒரு முக்கியமான துறையிலேருந்து ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, இப்போ டாஸ்மார்க்கே எடுத்துக்கிட்டால் கூட அங்கே ஒரு லீக்கேஜ் இருக்குது, ஊழல் நடக்குது, அமைச்சர்கள் பங்கு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் வருது இல்லையா? அப்போ அது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெள்ளை அறிக்கை எனக்கு தெரிஞ்சு பயன்பாடாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த வருமானத்தை பற்றி ஏன் வந்து நீங்கள் சொல்லவே இல்லை? ஏன் வருமானத்தை ஈட்டுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன திட்டங்களை கொண்டு வந்தீங்க? அப்படி பார்க்கும்போது நீங்கள் குஜராத்தை இது பண்ணுறீங்க, கம்பேர் பண்ணுறீங்க, ஆந்திரா கம்பேர் பண்ணுறீங்க, கர்நாடகா கம்பேர் பண்ணுறீங்க, பரந்தூரை வந்து உங்களால் தான் வந்து வேணான்னு சொன்னார் அப்படி இப்படி சொல்லிட்டு அதையும் வந்து உள்ளே வந்து சேர்க்குறாங்க. அதாவது இப்போ அவங்கள்ட்ட டேரெக்டாக கேட்க வேண்டிய கேள்வி தான், இப்போது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ கோடி வாங்கியிருக்கீங்க? இது ஒரு 4, அங்கிட்ட ஒரு மொத்தம் 7 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுப்போம். இந்த 7 ஆமாம் மொத்தம் வந்து 8 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுப்போம். 8 லட்சம் கோடி கடனுக்கு என்ன வந்து நம்ம கணக்கு கேட்போம்ல, எதுக்காக வாங்கியிருக்கீங்க, என்ன திட்டத்துக்காக வாங்கினீங்க, எந்த திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்குது, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா நீங்களும் வந்து பிரம்மாண்டமாக தான் அறிவிச்சிருந்தீங்க, இலவச பேருந்து இருந்து எல்லாமே. இப்போ ஆல்ரெடி பார்க்கும்போது இப்போ 100 ரூபா அப்படின்னும் போது 64 ரூபாய் என்னமோ நமக்கு நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க பேருந்து, அதாவது போக்குவரத்து கழகத்தில். அப்போது இவ்வளோ நஷ்டத்தில் போயிட்டு இருக்கும்போது இன்னமும் எல்லாருக்கும் ஃப்ரீ, ஆம்பளைங்களுக்கு ஃப்ரீ, பொம்பளைங்களும் ஃப்ரீன்னு அவர் அதிமுகவில் சொல்கிறாங்க. திமுகவும் அதே தான், இஷ்டத்துக்கு நிறையா சொன்னாங்க. இப்போ திமுக மட்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருந்தா இதெல்லாம் பண்ணியிருக்க முடியுமா என்ன? இன்னமும் கடன் வாங்கிட்டு தான் போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டு மக்களோட கவலை என்ன தெரியுமா? ஏன்டா இவ்வளோ கடனை வச்சுக்கிட்டு, இவ்வளோ விஷயங்களை வச்சுக்கிட்டு இப்போ இலவசம்னு எல்லா கட்சியும் அறிவிக்கிறீங்களே, எப்படி கொடுப்பீங்க? அப்போ என்ன பண்ண போகிறீங்க? போக்குவரத்து கழகம்னா வந்து எங்களுக்கு பஸ் டிக்கெட்டை ஏற்ற போகிறீங்க, அடுத்து மின்சாரம் வரையும் மின்சாரம் வந்து நம்மளுடைய கரண்ட் பில்லை ஏற்ற போகிறீங்க. ஸோ எல்லாமே இங்கே கனெக்டடாக இருக்குது அப்படிங்கிறதா இப்போ நிதர்சனம். அப்போ திமுக நீங்கள் கடந்த ஆட்சியில் இந்த மாதிரி நடந்திருக்குங்கிறத புதிதாக வந்து தாவேக்கா நீ வெளியே எடுத்து சொல்லிட்டாங்க. இல்லை ஒன்றுமே இல்லை, நம்மக்கிட்ட கஜானா வந்து ரொம்ப காலியாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை சில பேர் ரொம்ப அறிவாளித்தனமாக என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட தான் இல்லைன்னு சொல்கிறாங்களே, இல்லைன்னு சொல்கிறது தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்களா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அப்படி இல்லைன்னு சொல்கிறத வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அப்படி என்ன சொல்கிறது, இல்லைன்னா இவ்வளோ மாற்றங்கள் எப்படி வந்துச்சு, எப்படி வந்து மகளிர் உரிமையை கொடுத்தாங்க, இதெல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொந்தளிக்கிறாங்க. ஏங்க இவ்வளோ ஒரு பாட்டுக்கு வந்து இஷ்டத்துக்கு இல்லைங்கிறாரு, வெள்ளை அறிக்கையே வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரால் ஆகிட்டு இருக்கு, அந்த அமைச்சருக்கு தமிழே படிக்க தெரில, ரொம்ப மோசமாக வந்து படிச்சிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேசுகிறாங்கல்ல. அவங்கக்கிட்ட நம்ம கேட்குறோம், எப்பா இல்லைன்றதாப்பா சொல்லியிருக்காங்க, ஒன்றை வந்து நீ இவ்வளோ நாள் வந்தியே, நான் இத்தனை லட்சம் கோடி வந்து நான் வந்து இங்கே முதலீடு வந்துச்சு, அந்த முதலீடு என்னாச்சு அப்படிலாம் உங்களுக்கு கேட்கல. இருக்கிற காசு எங்கே போச்சு, இன்னொன்று இவ்வளோ லட்சம் கடன் ஏன் வாங்கினேன், அதுக்கு வந்து பதிலே கிடையாது. முழுக்க என்னென்னா தாவேக அரசு வந்து தேவையில்லாமல் திமுக மேலே பழி போடுது அப்படின்றத தாண்டி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் 10 லட்சம் வாங்கினாலும் சொல்கிறல்ல, நீ 20 லட்சம் வாங்கவும் விட மாட்டேன் பாரு, நீ கண்டிப்பாக இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள 20 லட்சம் கோடி கடன் வாங்காமல் நீ ஆட்சியை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி ஒருத்தர் பயங்கரமாக சவால் விட்டுருக்காரு. ஸோ இந்த சவாலை தாவேகா எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதோட சேர்த்து செயல் திட்ட அறிக்கையை வெளியிடுங்கள், வெறும் வெள்ளை அறிக்கை மட்டும் பத்தாதுன்னு மத்திய இணையமைச்சர் எல்முருகனும் சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிற பாயிண்ட் வந்து என்னென்னா, ஓகே கஜானா காலி எல்லாம் காலி, ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கலாம், எல்லாமே வந்து நஷ்டத்தில் ஓடிட்டுன்னு ஒத்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன முதலீடுகள் பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன வந்து வருமானத்தை பெருக்க போகிறீங்க, தமிழ்நாட்டோடைய அந்த வருமான பிரச்சனையை எப்படி நீங்கள் சரி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஐடியா சொல்லுங்கள்.
நீங்கள் ஒரு செயல் திட்ட அறிக்கை கொடுங்க, அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு இதை மட்டும் சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு அவர் ஒரு கேள்வியும் கேட்குறாரு. ஸோ இந்த நேரத்தில் கண்டிப்பாக இந்த வெள்ளை அறிக்கைங்கிறது தமிழக அரசியலில் ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணியிருக்கு, குறிப்பாக திமுக உண்டு பண்ணியிருக்குன்றது தெளிவாக தெரியுது. ஏன்னா இவ்வளவு நாட்கள் வரும் போகும் அப்படிலாம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் தாவேக்கா எடுத்து சொல்கிறது வந்து வேற ஒரு கணக்காக தான் இருக்குது. இப்போ திமுக அதிமுக மாற்றி சொல்லும்போது எப்போ இவ்வளோ வாங்கினார் அப்படின்ற மாதிரி போயிடும். இன்னைக்கு தாவேக்கா வந்து எடுத்து சொல்லும்போது நாங்கள் புதுசாக வந்திருக்கோம் பாருங்கள், நாங்கள் உள்ளே வந்தோன்னு தான் தெரியுது இவ்வளோ விஷயங்கள் இப்படிலாம் இருக்குன்ற மாதிரி இப்போ அவங்க ஓப்பன் அப் பண்ணதை இன்னைக்கு வெகுஜன மக்கள் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்கிறதான் வந்துட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. இதோடு சேர்த்து இன்றைக்கி ஒரு கல்யாண விழாவுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, திமுக வந்து வளர்ந்ததே கல்யாண வீடுகளில் பேசி தான் வளர்ந்தாங்கலாம் சொல்லுவாங்க. ஒரு கல்யாணம்னா டக்குன்னு போய் அண்ணா அவர்கள் பேசுவார், அதுக்கப்புறமா வந்துட்டு கலைஞர் அவர்கள் பேசுவார், அதுக்கப்புறமா இப்போ முக ஸ்டாலின், இப்போ உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் கல்யாண வீடுகள்லாம் பேசுவாங்க. பேசி வளர்ந்த கட்சி தான் திமுக அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ணா வந்து கொள்கை கோட்பாடுகளை பேசினார், அடுத்த கட்டம் என்ன பண்ணலான்லாம் பேசினார். அதுக்கப்புறம் கலைஞர் வந்தார், அவர் இந்த எதிர் அரசியலை பற்றி பேசினார், அவரும் வந்து இதெல்லாம் பேசினார், முக ஸ்டாலினும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ திமுக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா கல்யாண வீடுகள்லையும் போய் தாவேக்கா ஆட்சி, அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு அது மக்கள் வந்து அவங்களை ஓட்டு போட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க. கடந்த தேர்தலில் ஏன் ஓட்டு போடலை திமுகன்னு வருத்தப்பட்டாங்க, இந்த வாட்டி ஏன்டா தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டோன்னு வருத்தப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. அதோட சேர்த்து என்னன்னா, இந்த சோஃபா மாடல் அவங்க சொல்கிற டேர்ம் வந்து சோஃபா மாடல் அரசில் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த உடனேயே எல்லாருமே அந்த கரைவேட்டி கட்டிட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு இன்றைக்கி எல்லாரும் தாவேக்கா நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய எல்லாரையும் அள்ளி போட்டுட்டு ஒரு சோஃபா மாடல் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு விக்கோட தான் வந்து முடிக்கிறாங்க. அதாவது கல்யாண வீட்டுக்கு போய் அந்த மணமக்களை வாழ்த்துறாங்களோ இல்லையோ, தாவேக்கா பற்றி ஒரு 4 வார்த்தையை வந்து பேசிட்டு வரணுங்கிறது திமுகவுடைய ஒரு கொள்கையாக இப்போ புது கொள்கையாக மாறி இருக்கு. இந்த மீட்டப் வேற நடந்துக்கிட்டே இருக்குது, ஜென்சி மீட்டப் நடந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நாளை கழிச்சு பாண்டிச்சேரியில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இவங்க மீட்டப் பண்ணும்போது ஒவ்வொரு ஆள் சிக்கிறாப்புல. எப்படி உதயண்ணா தம்பி நானான்னு ஒருத்தர் சிக்கினார் இல்லையா, அவரை போட்டு செய்யும் செஞ்சுட்டு இருக்கானுங்க. ஒன்றும் இல்லை, அவர் வந்து அவர் உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறாரு, அது தப்பு கிடையாது, அவருடைய விருப்பம் அது. அவருக்கு பிடிச்ச ஒருத்தர் அவர் ஜாலியாக பேசிக்கிறோன்னு பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னென்னா காப்பி அடிக்கிறதா வந்து கேவலமாக இருக்குது. இப்போது ஜென்சியை மட்டும் பிடிச்சி தாவேக்கா ஆட்சிக்கு வந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவங்க எல்லா தரப்பு மக்களையுமே கவர்ந்து இழுத்தாங்க. 60 வயசு பாட்டியிலேருந்து குழந்தையிலேருந்து எல்லாரையும் கவர்ந்து இழுத்தாங்க. அந்த கவர்ந்து இழுத்தது தான் வந்துட்டு அவங்களுக்கு வாக்குகளாக மாறிச்சு. இன்றைக்கி அவங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க, தாவேக்காவுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜென்சி தான் வந்து அதிகமாக இம்பேக்டாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஜென்சியை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்னும் 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபான்னு ஒரு டீம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதாவது அடுத்த தலைமுறைன்னு சொல்லிட்டு 14-13 வயசில் வந்துட்டு விசில் அடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்க அடுத்து ரெடியாகி வருவாங்க. அவங்க கூடவும் காமிட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த வரப்போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே தாவேக்கா சோசியல் மீடியாவில் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கிரவுண்ட் லெவலில் நீங்கள் போயிட்டு எவ்வளோ அவதூறுகள் பேசினாலும் எவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் ஒரு மிக்சடான ரிவ்யூ வந்தாலுமே சோசியல் மீடியா லெவலில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதை உடைக்கிறதுக்காக டிஎம்கே வந்து இந்த அளவுக்கு இறங்கி பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா கொஞ்சம் நியாயமாக பண்ணுங்கள். சும்மா எல்லாத்துக்கும் போட்டு விஜய், எல்லாத்துக்கும் தாவேக்கா, அதுவும் அவன் இவன்னு பேசுகிறது, ஒரு மாதிரி கொச்சையாக பேசுனீங்க அப்படின்னா இன்னமும் நீங்கள் கீழே தான் போவீங்க. ஒரு கருத்தை சொன்னால் கூட அது கொஞ்சம் நேர்மையாக கொஞ்சம் ஒரு யதார்த்தமாக சொல்லுங்கள். அதை விட்டுட்டு அவதூறு பரப்புது, திசை திருப்புறது, ஒரு விஷயம் சொன்னால் உடனே டக்குன்னு நீங்கள் பண்ணதை பார்க்கலையா நாங்கள் பண்ணதை பார்க்கலையாங்கிறதெல்லாம் அவன் சொல்லும்போது குறிப்பாக என்ன பண்ணால் மக்களை திட்டுறது. ஓட்டு போட்ட மக்கள் தப்பு பண்ணிட்டாங்க, அவங்களுக்குலாம் அறிவு இருக்கான்னு மக்களை பார்த்து கேட்டிங்கன்னா அவங்க தான் இவ்வளோ காலங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க ரொம்ப தெளிவாக முடிவெடுத்து ஓகே இவர் வேணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. அவர் ஆட்சியில் குறை இருக்கா, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, அதை எதிர்கட்சியாக எதிர்க்கிறீங்களா, சூப்பர். ஆனால் இப்படி மேடை போட்டு பேச என்ன ஆகுது அப்படின்னா தாவேக்கா ஒரு பக்கம் வந்து சத்தமே இல்லாமல் அது பாட்டு வளர்ந்து போயிட்டே இருக்குது. எந்த சத்தமும் இல்லாமல் அது பாட்டு பொறுமையாக வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்குது.